நீங்க அரண்மனையில் இருக்கிறீங்களோ சிறைமனையில் இருக்கிறீங்களோ நம்பிக்கையோட இருங்க. பிரைஸ் காட். ஒரு நேரம் சொல்லாமா, நம்பிக்கையுடைய சீரைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பானதை தருகிறார், இன்றைக்கு திரும்புங்கள். நம்பிக்கையுடைய சீரைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பானதை தருகிறார், இன்றைக்கு திரும்புங்கள். நீ விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். நீ விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றினார். அலியா 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 அலியா, ஏதேனுக்கு திரும்புங்கள். அலியா 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 அலியா, கர்த்தரை உயர்த்துங்கள். ஹல்லேலூயா. உலகம் சொல்லும், யாரையோ ஒருத்தங்களை நம்ம நினைச்சிட்டு இருப்போம், இல்லைன்னா அவங்கள பத்தி பேசிட்டு இருப்போம். டக்குன்னு அவங்க வந்துருவாங்க. வந்தோடனே என்ன சொல்லுவோம்? ஆயுசு சொல்லுங்க பாப்போம், ஆயுசு 100. இங்க நம்ம சொல்லுவோம் ஆயுசு 120. பிரைஸ் காட், பிரைஸ் காட். எப்படி 120 தானா? 120 போயிடும் தானே மோசையை போல. பிரைஸ் காட். ஸோ எனக்கு ஆசை இருக்குதுங்க, 120ல் கால் என்ன பண்ணுறோம்? இதெல்லாம் இயல்புக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை. இயல்பான வாழ்க்கை இருக்கு. இயல்பான வாழ்க்கை எவ்வளவு? 70 80னா இயல்பான வாழ்க்கை. இப்போ பிசாசு சொல்கிற வாழ்க்கை எவ்வளோ தெரியுமா? 40. அங்கே 70 80னா 80 பலத்தின் மிகுதியால் 80. இங்கே பிசாசு சொல்கிறான் பணத்தின் மிகுதியால் என்னத்தையாவது சுகர் டேப்லெட்டு, அந்த டேப்லெட் இந்த டேப்லெட், அந்த ஆப்ரேஷன் இந்த ஆப்ரேஷன், என்னத்தையாவது செஞ்சு செஞ்சு என்ன பண்ணிடலாம் ஒரு 10 வருஷத்தை. பிரைஸ் காட். இன்னைக்கு நான் சொல்கிறேன், தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், சிம்சோன் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவனுடைய தாய்க்கு சொல்லப்பட்டது, அவன் தலையின் மேல் சவகரன் கத்தி. எத்தனை பேர் உணர்வு பூர்வமாக எடுக்கிறீங்க? உங்க மேல கத்தி படுவதில்லை. பிரைஸ் காட். நல்லா 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 ரிசீவ் பண்ணி தலை முதல் பாதம் வரை ஒரு அபிஷேகம். ஒரு வியாதியின் தன்மை கூட உங்களுக்குள்ள இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தேவ அபிஷேகம், ஆரோக்கியத்துக்கான அந்த தேவ அபிஷேகம், நீதியின் சூரியனின் அந்த கதிர்வீச்சுகள் நம்முடைய உள்ள வரை போட்டுமே, நம்முடைய சிந்தனைகள்ல போட்டுமே. ராகா தூரா பாபா 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 ரே மேனே தூரிகா பாபா பாபா பா. என் மேல கத்தி படுவதில்லை, என்னுடைய எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை. ரீபோ ராசா கா தூரா பாபா. நான் புதைக்கப்படுவதும் இல்லை, நான் விதைக்கப்படுவதும் இல்லை, நான் மறுரூபம் அடைகிறேன். என் மேல மறுரூபத்தின் வல்லமை கிரியை செய்கிறது. எனக்குள்ள ஒரு மறுரூபம். நல்ல வாய்களை திறந்து எல்லாரும் அறிக்கை பண்ணி, எனக்குள்ள ஒரு மறுரூபம் நடக்கிறது. என் மேல ஒரு மறுரூபம் நடக்கிறது. என் மனதிலே ஒரு மறுரூபம், என் சிந்தனையில ஒரு மறுரூபம் நடக்கிறது. நான் மரிப்பதற்கல்ல, நான் மறுரூபப்படுவதற்கு நியமிக்கப்பட்டவன். நான் அழிவுக்கு அல்ல, நான் அழியாமைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறவன். ஹalleluya. ரீபோரா சாகா தூரா பாபா பாபா. ஒரு விலையேற பெற்ற அபிஷேகம். வருமுன் காப்பதே சிறந்ததுன்னு ஒரு பழமொழி உண்டு பாருங்களேன். இந்த வேளையில் ஆண்டவர் நமக்காக மிகப்பெரிய காரியங்களை செய்கிறார். நம்முடைய நேரங்கள் வீணடிக்கப்படாது, நம்முடைய பணம் வீணடிக்கப்படாது. நான் சொல்லட்டுங்காங்களே, ஒரு பேராசிட்டமால் டேப்லெட் வாங்குறதுக்கு கூட உங்களுடைய பணம் ₹1 கூட மருந்துக்கென்று நீங்கள் செலவழிக்காதபடிக்கு ஒரு விலையேற பெற்ற ஒரு அபிஷேகத்தை, ஒரு ஜீவ நதி, ஹalleluya, சமுத்திரத்தின் நீரை ஆரோக்கியமாக்குகிற ஒரு ஜீவ நதி இப்பொழுது நம் மத்தியிலே ரிலீஸ் ஆகிறது. ஹalleluya. நன்றி 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 இயேசுவே. தேங்க்யூ லார்டுடே. கொஞ்சம் அந்த அபிஷேகத்தை உணரலாமா? எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று,
அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எல்லாரும் சேர்ந்து ஒரு மனமாய் என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது. நல்லா எல்லாரும் வாய்களை திறந்து ஓ எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். அபிஷேக நதினாலே அகிலமெங்கும் பரவிடுவேன். அபிஷேக நதினாலே அகிலமெங்கும் பரவிடுவேன். ஏராளமான மீன்கள் திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள் திரளான உயிரினங்கள், நதி பாயும் இடமெல்லாம் நான் போகும் இடமெல்லாம், நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் ஓ எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே நல்லா கைகளை தட்டி நல்லா உற்சாகம் ஒரு அபிஷேகத்தோடு ஒரு நாளும் எனக்குள்ளே ஊற்று அது ஒரு நாளும் எனக்குள்ளே ஊற்று அது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது நல்லா விட்டு கொடுத்து நல்ல அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள கிரியை செய்யட்டுமே. ஜீவ ஊற்று அது திரும்ப வாழ வயது நமக்கு உண்டாகிறதாமே. எனக்குள்ளே ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஊற்று அது ஒரு நாளும். அபிஷேக நதினாலே அகிலமெங்கும் பரவிடுவேன். அபிஷேக உள்ளத்திலிருந்து ஒரு ஜீவ தண்ணீர்ல நதிகள் ஓடட்டுமே. அபிஷேக நதினாலே ஓ ராகா துரா பாபா பாபா அபிஷேக நல்ல வாய்களை திறந்து அபிஷேக நதினால் ஆமென் விடுவேன். அபிஷேக நதினாலே அகிலமெங்கும் பரவிடுவே. அபிஷேக நதினாலே அகிலமெங்கும் பரவிடுவே. அபிஷேக நல்ல உள்ளத்திலிருந்து ஓ நம்முடைய இல்லத்திலிருந்து நம்முடைய சபையிலிருந்து ஒரு ஜீவ நதி, ஒரு அபிஷேக நதி, ஓ ஹalleluya, ஒரு ஆரோக்கிய நதி, ஒரு ஐஸ்வர்ய நதி. ஓ ராகா தூரா பாபா 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 ரேகே ரேமேனே தூரா பாபா பாபா. இயல்புக்கு அப்பாற்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஓ சூப்பர் நேச்சுரலா ஓ சில கிரியைகள் ஓ நம் மத்தியிலே ஓ வெளிப்படுகிறது. ராகா தூரா பாபா பாபா. எல்லாரும் நல்லா விட்டு கொடுத்து நல்ல ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசி இதுவரை இல்லாத ஒரு விலையேற பெற்ற அபிஷேகத்தை விலையேற பெற்ற ஆவியின் வரங்களை ஓ ரிசீவ் பண்ணலாம். ரிசீவ் ரிசீவ் ரிசீவ். எஸ் எஸ். ஒரு ஆரோக்கிய நதி, ஒரு ஆரோக்கிய நதி, ஒரு ஜீவனின் வல்லமை. ஓ ஹalleluya.
ஒரு விலையேற பெற்ற ஒரு ஜீவ நதி நமக்குள்ள இருந்து இப்பொழுது புறப்படுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு தேவ மகிமை, தேவ மகிமை, மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிற ஒரு அனுபவம். ஒவ்வொருவரையும் தேவ ஆவியானவர் பலமாய் நிரப்பும் ஆண்டவரே. அந்நிய பாஷை வரம் இல்லாதவர்களுக்கு அந்நிய பாஷையின் வரம் ஊற்றப்படுவதாக. தீர்க்க தரிசன வரம் பிள்ளைகள் மீது ஊற்றப்படுவதாக. இதுவரை இல்லாத அளவிலே ஒரு பாத்திரம் நிரம்பி வழிகிற நல்லா விட்டு கொடுத்து இனிமேல் நான் ஒரு ரூபா கூட மருத்துவமனைக்கென்று மருந்துக்கென்று நான் செலவழிப்பதில்லை. ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். ஒரு தேவ ஆவியானவரின் வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பும் ஆண்டவரே. ஒரு ஆரோக்கியம், ஆரோக்கியம், ஆரோக்கியம். நீதியின் சூரியனின் அந்த கதிர்வீச்சுகள் இங்க இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இறங்கி கிரியை செய்கிறதற்காக நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு ஜீவனின் வல்லமை தலை முதல் பாதம் வரை ஒவ்வொருவருக்குள்ளையும் ஹல்லேலூயா. ரிபோ ராசாகா துரா பாபா 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 பாபா. thank you Lord, thank you Jesus. நதி பாயும் இடமெல்லாம் நான் போகும் இடமெல்லாம், நதி பாயும் இடமெல்லாம் நான் போகும் இடமெல்லாம், எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது. நல்ல நம்பிக்கையோடு எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது. எல்லாரும் வாயிலிருந்து என் பாத்திரம், என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. வழிந்து ஆரோக்கியத்தினால், ஐஸ்வர்யத்தினால், தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்தினால், மனிதர்களோடு கூட இருக்கிற ஐக்கியத்தில் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அது வழிந்து ஓடுகிறது. அதை யாரும் தடை செய்ய முடியாது. நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. Thank you Lord. அப்படியே கண்கள் மூடி இருக்கட்டும், வாய்களை திறந்து அப்படியே அறிக்கை பண்ணுங்களேன். நல்ல வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் பாத்திரம், என் சரீரம் என்கிற இந்த பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அவருடைய அபிஷேகத்தினால் நிரம்பி வழிகிறது. உங்களுடைய பாத்திரம் நிரப்பப்படுகிறது. உடைக்கப்பட்ட பாத்திரங்கள் உருவாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. உலர்ந்து போன காரியங்கள் எல்லாம் உயிரடைகிறது. ஒருவேளை உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் உலர்ந்து போயிட்டீங்களா, நம்பிக்கையில் தளர்ந்து போயிட்டீங்களா, இந்த வேளையில் தேவதூதருடைய பணிவிடை நடக்கிறது நம் மத்தியில். இந்த சபை ஆராதனையில் தேவதூதர்கள் இறங்கி வந்து பணிவிடை செய்கிறார்கள், நம்மை பலப்படுத்துகிறார்கள். எலியாவுக்கு எப்படி தூதன் வந்து அடையும் தண்ணீரும் கொடுத்தார், அதை போல இந்த வேளையில் ஒரு அடையும் தண்ணீரும் இங்கே பரிமாறப்படுகிறது. ஒரே ஒரு வார்த்தை அப்படியே சொல்லுங்களேன். நல்ல உங்க மனதில் கை வைத்து சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நல்ல ஸ்பிரிட்ல சொல்லுங்க, நல்ல ஆவில நிரம்பி சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, நிரம்பி வழிகிறது, நிரம்பி வழிகிறது. ஆரோக்கியத்தினால் நிரம்பி வழி. நல்ல வாய்களை திறந்து நல்ல ஒரு அபிஷேகமா நல்லா சொல்லுங்க. சொல்ல சொல்ல வியாதியின் தன்மை எல்லாம் எந்த மூல முடுக்கில் இருந்தாலும், எங்க ஒளிந்து கிடந்தாலும் அதெல்லாம் இப்பொழுது நொறுக்கப்படுகிறது. நல்ல வாய்களை திறந்து என் பாத்திரம் தேவன் கொடுக்கிற ஆரோக்கியத்தினால் நிரம்பி வழிகிறது. நான் ஆரோக்கியமாய் இருப்பேன். அவருடைய தழும்புகளால் நான் குணமாகி இருக்கிறேன். எந்த வியாதிக்கும் என் மேல அதிகாரம் இல்லை. சொல்லுங்க சொல்லுங்க, இந்த அதிகாரத்தை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்து இருக்கிறார். நல்ல உங்க தலை மேல கை வச்சு சொல்லுங்க, என் மேல எந்த வியாதிக்கும் எந்த பலவீனத்துக்கும் என் மேல அதிகாரம் இல்லை. நான் தேவ புத்திரன், நான் தேவ புத்திரன். அவருடைய ஆவியினாலே நடத்தப்படுகிற
தேவ புத்திரன் ரிபோராசா கத்தரா லேக்கே மேனே தூரிகாபா. தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசுவே. தேங்க்யூ ஜீசஸ். நீங்கள் இங்கே வந்துட்டு வெறுமையாய் போக மாட்டீங்க. நீங்கள் நிரப்பப்பட்டு போவீர்கள். நீங்கள் நிரப்பப்பட்டு போவீர்கள். நீங்கள் வழிந்து ஓடுகிற அனுபவத்தோடு போவீர்கள். உங்களை சுற்றிலும் ஒரு ஆரோக்கிய நதி அப்படியே பாய்ந்து வருங்க. நான் சொல்லட்டுங்களாங்க, முதலாவது நோக்கம் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும். ரெண்டாவது மிகப்பெரிய நோக்கம், நீங்கள் அநேகரை ஆரோக்கியப்படுத்தணும். இந்த நதி போகிற இடங்களில் உள்ளது எல்லாம் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். முதலாவது ஆரோக்கியப்பட்டு பிழைக்கிற அனுபவம், அதுக்கப்புறமா ஐஸ்வர்யப்பட்டு செழிக்கிற அனுபவம். எங்க ஆரோக்கியம் இருக்குதோ அங்க ஐஸ்வர்யம் இருக்கும். ஹெல்த் இருக்கிற இடத்துல வெல்த் நிச்சயமா இருக்கும். வெல்த் இருக்கிற இடத்துல ஹெல்த்தும் நிச்சயமா இருக்கும். So today I declare that you will have health and wealth. ஹெல்த்துக்கும் வெல்த்துக்கும் உங்கள்கிட்ட எந்த பற்றாக்குறையும் இருக்காது. செல்வத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் நீங்கள் குறைவில்லாமல் இருப்பீர்கள். மற்றவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொடுப்பீர்கள். அந்த ஹெல்த்தும் வெல்த்தும் அந்த ஒரு அபிஷேகத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம் மத்தியிலே தேவ ஆவியானவர் ஒரு ஆரோக்கியத்தையும் ஒரு செல்வத்தையும் ரிலீஸ் பண்ணுகிறார். அநேகரை தேவ தூதர்கள் வந்து தொடுகிறார்கள். அதெல்லாம் அப்படியே கொண்டு வந்து கொடுக்கிறாங்க. நான் ஆவியில உணர்கிறேன். ராகா தைரேலே ரிபோ ராசா பாராகா. அநேகருடைய பக்கத்துல வந்து தேவ தூதர்கள் அதை உங்களுக்காக உங்க தலை மீது ஹல்லேலூயா வைக்கிறதை நான் ஆவியிலே உணர்கிறேன். நல்லா ரிசீவ் பண்ணுங்களேன். கைகளை தட்டி thank you Jesus. ரிபோராசா பாராகதரா லாசேகே. நல்ல கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சம் ஆவில நிரம்பி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு பலனை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். Thank you Jesus. ஒரே ஒரு நேரம் அப்படி சொல்லலாமா? எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாள். நல்லா ரிசீவ் பண்ணுங்க. நல்ல ஒரு ஆவியானுடைய ஆளுகை நம் மத்தியிலே இருக்கிறது. கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்குள்ளே அந்த நிறைவை நீங்கள் பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். ஒரு நாளும் எனக்குள்ளே ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது. நல்லா விட்டு கொடுங்க. வழிந்து ஓடுகின்றது என் பாத்திரம். விட்டு கொடுக்க விட்டு கொடுக்க தடைகள் எல்லாம் உடைக்கப்படுகிறது. இருளின் அதிகாரங்கள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படுகிறது. தடைகள் எல்லாம் எஸ் ஜீசஸ். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாள். அறிக்கை பண்ண. ஆனந்த தைலம் நானே, ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. நல்லா அறிக்கை பண்ணி. ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. தூதியுடை போர்த்திடுவே, சாம்பல் நீக்கிடுவே. தூதியுடை போர்த்திடுவே, சாம்பல் நீக்கிடுவே. அலங்காரமாக்கிடுவே, சபையை அலங்காரமாக்கிடுவே.
எனக்குள்ளே ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எல்லாரும் வாய்களை திறந்து எனக்குள்ளே நல்லா அந்த ஸ்பிரிட்ல கனெக்டடா இருங்க. அது வற்றாது ஒரு நாளும் என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் புது கனி கொடுப்பேன். உள்ளத்தினால கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் புது கனி கொடுப்பேன். இலைகள் உதிர்வதில்லை. அர்த்தம் என்ன? வயசாவாது உங்களுக்கு, கனிகள் முதுமை வராது. இல்லை. நல்ல உள்ளத்தினால் இருந்து இலைகள் உதிர்வதில்லை. கனிகள் கெடுவதில்லை. விருந்தும் மருந்தும் நானே, சபைக்கு விருந்தும் மருந்தும் நானே. எனக்குள்ளே நல்லா மறுபடி அறிக்கை பண்ணுங்க. ஹல்லேலூயா. நீதி உண்டாக, இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக, வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். Thank you Lord. வற்றாது ஒரு நாளும் என் பாத்திரம் நல்லா ஒரு முறை எல்லாரும் வாய்களை தர நல்லா சத்தமா அறிக்கை பண்ணி வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. தேங்க்யூ லார்ட். உம்முடைய நிறைவுக்காக, உம்முடைய அபிஷேகத்துக்காக, உம்முடைய மகிமைக்காக, உம்முடைய பிரசன்னத்துக்காக அன்றைய உம்முடைய திட்டத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி உலகம் போகிற போக்கில் நாங்களும் சேர்ந்து போகாதபடிக்கு எங்களை எதிர்நீச்சல் போட வைக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் மரணத்தை நோக்கி அல்ல, மறுரூபத்தை நோக்கி, ஜீவனை நோக்கி, ஆரோக்கியத்தை நோக்கி, ஐஸ்வர்யத்தை நோக்கி, மேலானவைகளை நோக்கி எங்களை நீ திசை திருப்பினதற்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் எங்களை திரும்பி வர செய்திருக்கிறது. நாங்கள் ஏதேனை நோக்கி, ஓ ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட். ஏதேனை எங்களுக்குள் வைத்து எங்களை ஏதேனை நோக்கி நடத்துகிறீர். தேங்க் யூ லார்ட். கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்யும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.